என்ன ஆயிடுச்சு, இந்த பூமியில நான் அதெல்லாம் பார்க்க முடியாது. இந்த பூமியில அதெல்லாம் பார்க்க சான்ஸஸே இல்லங்கிறத அவங்க இருதயத்துல வச்சிருந்தாங்க. அப்போ இயேசு சொல்றாரு, "நானே உயிர்த்தெழுதலும், நானே ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா?" அப்ப ஆண்டவருடைய வார்த்தையின் ஆழம் மறுபடியும் ஏன் பேசுறாரு? சொன்னதே ஏன் திரும்பி சொல்றாரு? அர்த்தம் இருக்குது பார்த்தீங்களா? ஆபிரகாமுக்கு அ அ "நீ வந்து புறப்பட்டு போன்னு" சொல்ட்டாரு. 12ஆம் அதிகாரத்துல பேச ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் எத்தன முறை, எத்தன முறை, எத்தன முறை பேசியிருக்கிறாரு பாருங்க. அப்போ 99 வயசுல கூட பேசினார். 100 வயசுல பிள்ளைய கொடுத்தார். அப்போ கடைசி வரைக்கும் பலமுறை, பலமுறை பேசும்போது, நாம் அத உத்து கவனிக்கணும். மெய்யாகவே, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னா, அதுல ரொம்ப ரொம்ப